கைஸ் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். இந்த எப்படி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? டேமு தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டால் இதில் தான் ஃபுல்லாக தண்ணி வரும். சூப்பரில் இன்னும் ஒரு பயிலையும் காணும். ஓமலூரா நீங்கள்? உங்கள் நேமு? ஹே கைஸ், நான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூர்யாஸ் அண்ட் vlogs. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் பிளானுங்க இது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாகவே போகணுன்னு நினச்சேன். பட் இப்போ தான் அதுக்கு உண்டான கரெக்டான ஒரு டைமு, கரெக்டான சீசன் இதுதான், கரெக்டான டைம் இதுதான். ஸோ அதனால் கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் தாங்க. அதாவது மேட்டூர் டேமில் வந்து காவேரி நம்ம கர்நாடகாவிலேருந்து தண்ணி அதிகமாக வரவும் அதில் இப்போ 1 லட்சம் கண்ணாடி தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேமில் தண்ணி ஓப்பன் பண்ணுறத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ஒரு நாள் கூட நான் அங்கே போய் பார்த்தது கிடையாது. தண்ணி வரும்போது டேமுக்கு போயிருக்கேன், பார்த்துருக்கேன், எல்லாம் ஓகே. பட் ஆனால் தண்ணி திறந்து விட்டு தண்ணி வரும்போது நான் இது வரைக்கும் போகல. ஸோ இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கேன் போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஆத்தூர் ஹைவேலேருந்து இப்போ நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது கரெக்டான டைம் தான். ஏன்னா நான் இப்போ மதியம் ஆகிடுச்சு. போயிட்டு நம்ம அங்கே ரீச் ஆகும்போது மணி ஒரு 2-2:30 மேக்ஸிமம் 3 மணின்னு கூட வச்சுக்கலாம். 3 மணிக்கு அங்கே இருப்போம். கரெக்டாக அங்கே டைம் கரெக்டாக இருக்கும். நம்ம போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் நம்ம ஊருக்கு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக போயிட்டு இந்த ட்ரிப்பு முடிச்சிருவோம் நம்ம. கைஸ், நம்ம ஊர்லலாம் சரியான வெயில், ரொம்ப வெயில் அதிகமாக அடிக்குது. காற்று பலமாக அடிக்குது. காற்றுலாம் சூறாவளி காற்று மாதிரி தான். பைக் அப்படியே ரோட்டில் போனால் அப்படியே அலசுது. அப்படியே சுத்தமாக முடியல, வண்டி ஓட்டவே முடியல. நல்லா காற்று அடிக்குது. நல்லா முருகா. ஃபஸ்ட்டு டோல்கேட்டு வந்தாச்சு. இங்கே 2 டோல்கேட் இருக்குது. ஒன்று இந்த டோல்கேட்டு, இன்னொன்று வந்து மேட்டுப்பட்டி டோல்கேட் ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம ஓமலூர் டோல்கேட்டு. இந்த 2 டோல்கேட் இருக்குது நமக்கு இந்த ட்ரிப்பில். அதில் ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ணியாச்சு. கைஸ், அந்த முன்னாடி போதில்ல அந்த காரோட பின்னாடி ஒரு கோட் எழுதிருக்கு பாருங்களேன், பி பெட்டர் தென் எஸ்டர்டே. ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி ரேண்டமாக ஏதாவது ஒன்று நம்ம கண்ணில் தென்படும் போது அது நமக்கே சொல்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது அந்த கோட்டு. கைஸ், அடுத்தது இதுதான் ஓமலூர் டோல்கேட் வந்தாச்சு. நம்ம இதுக்கப்புறம் உள்ள ஓமலூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம மேட்டூர் ரோடு கட் பண்ணிட்டோன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இது செகண்ட் டோலு. அவ்வளோதான். இப்போ இந்த ட்ரிப்பில் நமக்கு இந்த 2 டோல் மட்டும்தான். கைஸ், நம்ம ஓமலூர் வந்தாச்சு. இதில் அப்படியே லெஃப்ட் எடுத்தால் இனிமேட்டு மேச்சேரி, அப்புறம் மேட்டூர் தான். ஸோ மேட்டூர் வந்து இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸு. நம்ம ஒரு அரை மணி நேரம் இந்த அந்த மேச்சேரிக்கு அப்புறம் இருக்க ரோடுனா எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடும் நம்ம மேட்டூர் போகிறதுக்கு. மணி இப்போ வந்து 1:07 ஆகுது. பட் இந்த டைம் நாங்கள் போனால் வெயில் அடிக்குமே. இங்கே வெயில் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா வெயிலெலாம் இங்கே ஜாஸ்திங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி அங்கே இருக்குன்ட்டு. ஒரு காலத்தில் இந்த ரோடு வந்து சிங்கிள் ரோடாக இருக்கும் கைஸ். 2 பக்கமும் மரமாக இருக்கும்.
இப்போ வந்து இதை நல்லா டபுள் சைடும் நல்லா ரோடு போட்டுட்டாங்க. எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. ஓமலூர்லேருந்து மேச்சேரி வரைக்கும் அவ்வளோ மரம் இருக்கும். ஃபுல்லாக புளிய மரம் தான் இருக்கும். செம்மையாக இருக்கும். பட் இங்கே டிரான்ஸ்போர்ட் எல்லாம் லாரி எல்லாம் இது மெயின் ரோடு அப்படின்றனால ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறன்ற எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. இன்றைக்கி இது இப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. ஏதோ மொட்டையாக இருக்குது. ஒரு மரம் கூட இல்லை சைடில். கைஸ் நம்ம மேச்சேரி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதான் மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயில். எனக்கு தெரியுது இல்லையா? ஸோ ரைட் சைடில் இதான் மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயில். சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து மேட்டூர் வந்து 20 கிலோமீட்டர்ஸ். ரொம்ப நாள் ஆகுது. இங்கே கடைசியாக எப்போ வந்தேன்னா மைசூர் போகும்போது இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். கைஸ் இந்த ரோடு நல்லா இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலி இந்த ரோடு வந்து அந்த மெயின் ரோடு இல்லை. இது வந்து நங்கவெளி போகிற ரோடு. நங்கவெளியிலேருந்து அப்படியே மேட்டூர் போகணும். இந்த ரோடு சூப்பராக இருக்குது. அந்த மெயின் ரோடோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மரத்தடியில் ரோட்டில் போகிறதுக்கே எவ்வளோ சுகமாக இருக்குது, எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அதை விட்டுட்டு கொளுத்துற வெயிலில் கைஸ் இவங்க தான் நம்ம மாமா 2 பேருமே. இவங்க கூட நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஃபன்னு தான். ஃபன் ஓவர்லோடர் தான். ஏதோ மாப்பிள்ளை வருவான், ஏதோ ஒரு சிக்கனு மட்டன்லாம் எடுப்பீங்கன்னு பார்த்தா அப்பப்போ ரூல்ஸ் மாற்றிக்கலாம். இது வேறையா? ஆ எப்படி கொசு மருந்து அடிச்சிடு. இந்த மாதிரி ஊருக்குள்ளே போகிறது அது ஒரு தனி ஃபீலுங்க. புதுசாக ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், நம்ம பாட்டுக்கு சந்து பந்தா புந்து போயிட்டு அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதே ஒரு தனி அது ஒரு ஜாலியான ஒரு விஷயந்தான். இந்த 2 பக்கமும் மரம் இந்த மாதிரி இருந்ததுனாவே க்ரீனரியாக இருந்துட்டாவே போதுங்க. இதுக்கு மேலே வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி ரோடெலாம் நம்ம எங்கே பார்ப்போம்? நான் இந்த மாதிரி ரோடு எங்கே பார்த்தேன்னா பொள்ளாச்சி போகிற வழியில் பார்த்தேன். வால்பாறை போகும்போது பொள்ளாச்சியில் இந்த மாதிரி தான் ரோடு இருக்கும் அங்கேயும். அதே மாதிரி தான் எனக்கு அந்த ஃபீல் தான் எனக்கு இங்கே வருது. பொள்ளாச்சி ரோடு இப்படி தான் பார்த்தேன். கைஸ் இங்கே தூறல் போடுது. பட் ஆனால் இந்த சைடு மட்டும்தான் மேகம் வந்து கொஞ்சம் கருக்கலாக இருக்குது. அந்த சைடு தான் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ தூறல் போட்டுட்ருக்கு. மழை வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம ரீச் ஆகிட்டோம். நம்ம மேட்டூர் வந்துட்டோம். ஸோ இந்த இடமே டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. பைக்கை இங்கே ஒரு இடத்துல பார்க் பண்ணுவோம். ஸோ கைஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமில் தான் இருக்கேன். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து தண்ணி அதிகமாக காவேரி தண்ணி வந்து கர்நாடகாலேருந்து அதிகமாக திறந்துட்டனால ஸோ டேம் ஃபுல்லாக தண்ணி தான். ஸோ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ஸோ கைஸ் சான்ஸே இல்லை, செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். ஆக்சுவலி நான் ஒவ்வொரு தடவை டேமில் தண்ணி திறந்துடும் போதும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் என்னால் பார்க்கவே முடியாது. ஸோ டோட்டலாக வந்ததுக்கு செம்ம ஒர்த்துங்க. சூப்பராக இருக்கு இடம் பார்க்குறதுக்கு. ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ கைஸ் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. அதாவது என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. பக்கா ஸோ கைஸ் என் லைஃப் டைம்லேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் மேட்டூர் டேமில் தண்ணி எடுத்துவிட்டு நான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க. என்னால் இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் நான் பிளான் பண்ணி கேன்சல்லாம் ஆகிருக்கு. பட் அது இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து. அதாவது நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. உண்மையிலுமே இதுதான் இயற்கையோட படைப்பு. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடம் தான் தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வருது. இது ஆனால் கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆக்சுவலி என்ன இதுனா என்கிட்ட ட்ரோன் இல்லை. ட்ரோன் இருந்ததுன்னா நேரம் நல்லா காட்டியிருக்கலாம். பட் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு இல்லை. உண்மையிலுமே டைம் கிடச்சதுன்னா வந்து பார்த்துருங்க. ஸோ இப்போ இதோட ஸ்டாப் ஆக போகிறதில்ல. ஏன்னா இதுக்கப்புறம் தான் மான்சூனே ஸ்டார்ட்டு. மழை காலமே இனிமேட்டு தான் அதிகம். ஸோ அதுவும் கர்நாடகாவில் நல்லா பெஞ்சதுன்னா இங்கே தண்ணி அவ்வளோ தண்ணி வரும். நான் இன்னும் மேலே ஏறி காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்ட்டு. அந்த சைடு தண்ணி எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த 16 கண் இந்த பாலத்தில் சூப்பராக வருது. இது ஒரு மலை. இப்படியெல்லாம் அந்த வியூ பாயிண்ட் இங்கேருந்தே பார்க்குறாங்க. நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இதை தான் ஒர்த்து. இங்கே மேட்டூர் வரணும், இந்த தண்ணி போகிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணேன். பிளான்லாம் பண்ண தான் கேன்சல்லாம் இருக்குது. பட் ஆனால் ஒர்த்து. ஸோ எனக்கு பிடிச்சதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் இதாங்க இந்த இடத்துலையே. இந்த எப்படி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? டேமு தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டால் இதில் தான் ஃபுல்லாக தண்ணி வரும். இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக தண்ணி தான். இதில் கம்மியாக தான் எடுத்து விட்ருக்காங்க. அப்போவே இவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி இதில் வருது, அதில் வருது. சூப்பரில்.
அவ்வளோதான். இப்படியே போனால் மேட்டூர் டேமுக்கு உள்ளே போகலாம். ஸோ கைஸ், இங்கே பைக் பார்க்கிங் இருக்குது, பைக்கு கார் பார்க்கிங் ரெண்டுமே இருக்குது. வந்தீங்கன்னா கரெக்டாக சேஃபாக இங்கே நிறுத்திட்டு அப்புறமேட்டு உள்ளே போங்க. காருக்கு அங்கே, பைக்குக்கு இங்கே. ஸோ கைஸ், இங்கே வந்து பைக் பார்க்கிங்க்கு வந்து 20 ரூபா, பைக்குக்கு 20 ரூபா வாங்குறாங்க. பட் சேஃப் தான், ஓகேவா, எந்த கவலைப்பட தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு பைக்கை நிறுத்திட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து டேம் வியூ. ஸோ அது ஃபுல்லாகவே டேம் தான். பட் ஆனால் இங்கே பார்க்கில் வந்து கூட்டமே இல்லை, இதில் வந்து எல்லாம் கப்புள்ஸாக இருக்கும்போது நான் மட்டும் இங்கே வந்து சிங்கிளாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பையிலையும் காணோம், சும்மா அப்படியே வெறிச்சோடி இருக்குங்க. நம்ம மட்டும்தான் உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் பார்க்கெலாம் டீசெண்டாக நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, இப்போ பரவாயில்ல, இப்போ சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், இங்கே என்னன்னா ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, இல்லை கப்புள்ஸாக வந்தாலும் சரி, இங்கே செம்மையாக இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாலோ இல்லை சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாலோ போதும், நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு உக்காந்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் இருந்துட்டு வேணால் போயிடலாம். பட் இங்கே டைமிங் என்னன்னா காலையில் 7 o'clockலேருந்து ஈவினிங் வந்து 6 o'clock வரைக்கும் தான் டைமிங். பெர் பர்சனுக்கு வந்து பர்சனுக்கு 10 ரூபா, மொபைல் கேமராவுக்கு வந்து 10 ரூபா. ஸோ ஓகே தான், சூப்பர். ஓமலூரா நீங்கள்? உங்கள் நேமு? ஹரிகிருஷ்ணன். நீங்கள்? மேகநாதன். ஸோ என்ன பண்ணுறீங்க? ஒர்க்கா? ஓகே ஓகே ஓகே. ஸோ வேஸ், இங்கே பாருங்கள், நம்ம பசங்க தான் இங்கே, அவ்வளோதான். இப்போ வந்து இவங்க நான் எல்லாம் ஒரே ஊர் தான். இவங்க என்ன ஓமலூர், நம்ம ஆத்தூர், அவ்வளோதான். ஸோ நீங்கள் 2 பேரும் தான் வந்துருக்கீங்களா? ஸோ கேஸ், நம்ம பசங்க, நம்ம ஊர் பசங்களோட அந்த ஒரு கேர் இருக்குல்ல, ஆனால் நீங்கள் தான் ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க, பார்த்து போங்க அப்படின்ட்டு. சூப்பராக, ஓகே. இந்த ஒரு கேரிங்கு, அந்த அதெல்லாம் நம்ம சொல்லவா வேணும், அதெல்லாம் இயல்பாகவே நம்ம பசங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களே வந்து எந்த ஊர் ப்ரோ, என்ன சேனல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஓகே, அந்த ஒரு கேர் இருக்குல்ல, அதுதான் நமக்கு முக்கியம். இங்கே கிட்டத்தட்ட 5 பாம்பு இருக்குது, எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதெல்லாம் நல்லா பார்த்தோன்னா 12 அடி ஓடு. ஐயோ, அப்படியே பார்க்குக்கு சைடில் அப்படியே வந்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக மெயினாக இருக்கும். வேணும்னா வந்து அப்படியே வாங்கிக்கலாம், இல்லை முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அவங்களே செஞ்சுருவாங்க, இல்லை இங்கே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்னா கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம அப்படியே இங்கே அப்படியே கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இங்கே இந்த முனீஸ்வரன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க, இங்கே மேட்டூர் டேமில் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிம்பாங்க. இங்கே வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நடக்குமா. பக்கத்தை வந்து பாதுகாத்து கொடுத்து நாட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்து மகாமுனிச்சாமி யூடியூப்லண்ணே. யூடியூப்பா? ஒரே அட்டாரம் அதுக்கு எப்படி சேவக்கா போட தாடி தராது. ஸோ கேஸ், ஆக்சுவலி நம்ம ஊரில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா,
எல்லோரும் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்மளோட ரொம்ப பழக்கப்பட்ட கொஞ்சம் தான் பேசுவாங்க, நம்மளோட ரொம்ப பழக்கமாக ரொம்ப நாள் பழக்கான மாதிரி பேசுவாங்க. ஸோ இங்கே கோயிலில் அப்படி தான். ஸோ எல்லாருமே நல்லா நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம சொந்தக்காரங்க எப்படி நம்மக்கிட்ட பேசுவாங்க அதே மாதிரி சாதாரணமாக ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. அவ்வளோதான். எனக்கு தான் ஆத்தூர் இங்கேருந்து பக்கன்ற மாதிரி இருக்குது. இங்கே நான் ஆத்தூர்லேருந்து வரேன் அப்படின்னா, ஆத்தூர்லேருந்து வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பரவாயில்ல. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம கிளம்புனோன்னா அப்படியே நம்ம மாமாவை பார்த்துட்டு அப்படியே நைட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான் வீட்டுக்கு. மணி இப்போவே 5:30 ஆகிடுச்சு. இப்போ நம்ம போனோன்னா கரெக்டாக இருக்கும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு. அது இதுக்கு மேலே இருட்டாயிடுச்சு. நான் இப்போ லாஸ்ட்டாக இந்த இடத்துல காட்டிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே வீடியோ இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன். இதுவே எனக்கு பர்சனலாக எனக்கு இது ஓகே. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த வீடியோ இதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். ஃபுல்லாக கூட்டம்தான். முன்ன நம்ம வந்ததோட இப்போ கூட்டம் பயங்கரங்க. ஈவினிங் டைம் இல்லை. சுகேஷ் அவ்வளோ அழகாக இருக்குது தண்ணி. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஈவினிங் டைம் அதுவும் நல்ல கூட்டம். கண்டிப்பாக இந்த சைட்லாம் இருந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்குறதுக்கு. என்கிட்ட ட்ரோன் இல்லை. ட்ரோன் இருந்ததுன்னா சூப்பராக காட்டலாம். ட்ரோன் இல்லை. பட் இதுவே சூப்பராக இருக்குது. அந்த தண்ணி இருக்குல்ல, அது அவ்வளோ கிளியராக இருக்குது. இந்த க்ரீன் கலரில் நம்ம கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவோம்ல, ஒரு அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஓகே, என்னோடய நீண்ட நாள் ஒரு ஆசை வந்து இன்றைக்கி ஒன்று நிறைவேறிடுச்சு. அவ்வளோதாங்க. ஸோ நம்மளோட இந்த vlog வந்து இதோட நான் முடிக்கிறேன். அடுத்த ஒரு ட்ரிப்பில் அடுத்த ஒரு vlogல உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நீங்களும் என்னை பாருங்கள். எனக்கு நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நல்ல சப்போர்ட் இருக்குது. இதுக்கப்புறமும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணும், எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே நான் படிப்பேன், எல்லாமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் சூர்யா. பாய், டேக் கேர்.